பணம் இருக்கிறவங்களும் சரி, பணம் இல்லாதவங்களும் சரி, கோவிலுக்கு போகும்போது தேங்காவும் வாழைப்பழமும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் வேறு வேறு பழம்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் யார் கோவிலுக்கு போனாலும் தேங்காயும் 2 வாழைப்பழமும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவாங்க. அது எதுக்கு சார் தேங்காய் 2 வாழைப்பழம்? அது எதுக்கு அதை எடுத்துகிட்டு போகிறோம்? குருக்கிட்ட போகும்போது கூட நம்ம அதை தான் எடுத்துகிட்டு போவோம். ஜோதிடம் பார்க்கறது கூட நம்ம அதை தான் எடுத்துகிட்டு போவோம். அந்த தேங்காய்க்கும் வாழைப்பழத்துக்கும் என்ன சம்பந்தம்? எதற்காக நம்ம அதை எடுத்துகிட்டு போகணும்? மற்ற பழங்களை எடுத்துகிட்டு போகிறோம். ஒரு சில நேரங்களில் எதுவும் கிடைக்கலன்னா ஒரு கொய்யாப்பழம், ஒரு மாதுளம்பழம் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போவோம். ஆனால் நிச்சயமாக வாழைப்பழம் இல்லாமல் கோயிலுக்கு போக மாட்டோம். அதே மாதிரி தேங்காய் இல்லாமல் அர்ச்சனை பண்ண மாட்டோம். தேங்காய் இல்லாமல் கோயிலுக்கு போக மாட்டோம். அதனுடைய உண்மையான அர்த்தத்தை நீங்கள் தெரிஞ்சுங்க. இதை இரண்டுமே தேங்காயும் எச்சைப்படாத தேங்காய், அதே மாதிரி வாழைப்பழம் எச்சில் படாத பழம் வாழைப்பழம். அப்போ மீதெல்லாம் எச்சில் படுமா சார் அப்படின்னு கேட்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த தேங்காயை எடுத்துகிட்டு போய் நீங்கள் மண்ணில் புதைச்சிங்கன்னா மரம் வளராது. அதே மாதிரி வாழைப்பழத்தை அப்படியே எடுத்துகிட்டு போய் நீங்கள் புதைச்சிங்கன்னா வாழை மரம் வராது. இது இரண்டுக்குமே பிறவி என்பது கிடையாது. அதுதான் லாஸ்ட் ஜெனரேஷன், அதுதான் கடைசி ஜெனரேஷன் அந்த தேங்காவுக்கும் வாழைப்பழத்திற்கும். அது இறைவனுக்கு தத்துவ ரீதியாக நம்ம காட்டுகிறோம். ஆண்டவா, எனக்கு மீண்டும் பிறவி இல்லாத வாழ்க்கை கொடு, இது எனக்கு கடைசி ஜென்மமாக இருக்க வேண்டும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, எச்சில் படாத பொருளை சுவாமிக்கு நம்ம படைக்கிறோம். அதை உடைச்சா வெண்மையாக இருக்கும் உள்ள. அந்த வெண்மையாக இருக்கிறது தான் என்னுடைய மனம். இதில் எந்த ஒரு ஆசையும் எதுவுமே கிடையாது. மீண்டும் பிறவா வரம் வேண்டும். இந்த வெண்மையாக இருக்கிற மாதிரி என்னுடைய வாழ்க்கையும் வெண்மையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, வாழைப்பழத்தை நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற பழம் மென்மையானது, என்னுடைய இதயம் மென்மையானது, பக்தி மென்மையானது, பூரணமானது. அது மீண்டும் அதை விதைத்தாலும் வராது. அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான கனி. ஆக தேங்காயும் வாழைப்பழம் கொண்டு போகிறதுனுடைய உண்மையான தத்துவம் என்ன அப்படின்னா, மீண்டும் பிறவா வரம் வேண்டி மறைமுகமாக இறைவனுக்கு படைக்கிறீங்க, குருவுக்கு கொடுக்குறீங்க, ஜோதிடத்தில் எடுத்துகிட்டு போய் ஜோதிடர்களுக்கு கொடுக்குறீங்க. இதையெல்லாம் எதற்காகனா, நீங்கள் மறுபிறவி இல்லாமல் வாழணும், சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் உண்மையான தத்துவம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேச